மேல வந்துகிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிட்டீங்க. ஆர்கே நகர்மணி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சாருக்கு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரியாதா? சிஎம் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியுமா? அப்புறம் எப்படி வேட்பாளராக போட்டியிட்டாரு அப்படின்ட்டு சீமான் சார் மட்டும் கிடையாது. சோ நிறைய பேர் வேலை வெட்டியில ஒரு கூட்டம் வந்து பேசிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நான் கேக்குறேன், அந்த 10 லட்சம் கோடி கடன் யார் ஆக்குனது அது தெரியாதா உங்களுக்கு? அந்த 10 லட்சம் கோடி கடன் ஆகிறத பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கோடி சீமான் அவர்களுக்கு ஒதுக்குன மாதிரி பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு 2 பெட்டி வாங்கினார்ல, அவர் தம்பி கூட சொன்னாரு, அந்த 2 பெட்டி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டப்ப அதுல ஒரு பெட்டி உங்ககிட்ட தான் கொடுத்தேன் தம்பின்னு சொன்னாரு. சோ இதுதான் அப்போ அந்த கதை. நான் மறுபடியும் சொல்றேன், விக்கிரவாண்டி மாநாடுல தளபதி விஜய் அண்ணன் அவர்கள் நினைச்சது சீமான் சார் அவர்களை கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு தான். ஆனா ஒரு வார்த்தை ஒண்ணு விட்டார் சீமான் சார் அவர்கள், தம்பி ஒண்ணு அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல நடுல நின்னா, அந்த ஒரு வார்த்தை விட்டோன்னா மக்கள் நினைச்சாங்க உன்னை கூட்டணியே வச்சு கூடாது கூடிய வச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு சீட்டு கூட கொடுக்கல மக்கள். அவர் கொஞ்சம் வேலை செய்ய விடுங்கப்பா.